கீதாவும் வழக்கம் போல தன்னோட பழம் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டா. வியாபாரத்தை முடித்துட்டு வந்து அவள்தான் சமையல் செய்யணுமானா? ஆனால் மனோஜ் கட்டிலில் படுத்துக்கொண்டு ஜாலியா டிவி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அடடா, பாத்து கட்டிலுக்கு வலிக்க போகுது. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போறீங்க? நாளைக்கு எங்காவது வேலைக்கு போங்க, இல்லனா அவ்ளோதான். உங்களுக்கு என்ன புரியுதா? கீதா அப்படி பேசிவிட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டாள். கீதாவும் வழக்கம் போல தன்னோட பழம் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டா. வியாபாரத்தை முடித்துட்டு வந்து அவள்தான் சமையல் செய்யணுமானா? ஆனால் மனோஜ் கட்டிலில் படுத்துக்கொண்டு ஜாலியா டிவி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அடடா, பாத்து கட்டிலுக்கு வலிக்க போகுது. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போறீங்க? நாளைக்கு எங்காவது வேலைக்கு போங்க, இல்லனா அவ்ளோதான். உங்களுக்கு என்ன புரியுதா? கீதா அப்படி பேசிவிட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டாள்.